குறிப்பாக எங்கேனாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த செலவாத் மஜ்லிஸை போட்டு அந்த பறக்கத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம துவா கேட்டு நம்ம வளர்ப்போம். போன வாரம் கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு பையனுக்காக நம்ம என்ன பண்ணணும், துவா செஞ்சோம். இப்போ இந்த வாரம் நம்ம செலவாத் ஓதிருக்கோம்ல, இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் கேரளாவில் வயநாடு அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் நிலச்சரிவின் காரணமாக நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்வாதாரம் இழந்து, வீடுகளை இழந்து, நம்முடைய பொருட்கள் எல்லாம் இழந்து, ஏன் சில பேர்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவுத்தாயிருக்காங்க. சரியா? இப்போ அவங்களுக்காக அவங்க திருப்பியும் பல நிலைமைக்கு வரணும், அந்த ஏரியா பல நிலைமைக்கு வரணும், விட்ட பொருளாதாரம்லாம் திருப்பியும் அவங்க என்ன பண்ணணும், வீட்டு எடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகணும், சுமூகமான முறையில் நல்லபடியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செலவாத் மஜ்லிஸுடைய பறக்கத்தால் என்ன பண்ண போகிறோம், நம்ம துவா கேட்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நல்லா கேட்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க புரிஞ்சா, அது நம்ம ஆட்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டின், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனிதர் அப்படின்ற அடிப்படையில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு இந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், துவா செய்கிறது நம்மளுடைய கடமை. எல்லார்கிட்ட நம்ம துவா கேட்கணும். அதுதான் நம்மளுடைய இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லித்தருது. புரியுதா? இன்ஷா அல்லாஹ். சரி, நம்ம அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செலவாத் மஜ்லிஸ் மூலியமா நம்ம துவா செய்ய போகிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், உள்ளே கூட எத்தனையோ பிள்ளைங்க அங்கே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எல்லாம் தூங்கிட்டு இருக்க டைம் என்னாச்சு ஏதாச்சும் இல்லை, திடீர்னு ஏற்பட்டது அப்படி நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க, இவ்வளோ பாதிப்பு ஏற்படுறது. அதாவது நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், துவா நம்ம செய்யணும். எல்லா